குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். கெமிஸ்ட்ரியில் ஏர் அப்படிங்கிற லெசன் பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் இந்த ஏரில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டன்ட் கேஸஸ் சொல்லக்கூடிய ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, இதில் நைட்ரஜன் கேஸ் அப்படிங்கிறத நாம் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ நைட்ரஜன் கேஸினுடைய இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம், அக்யூரன்ஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்தோம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நைட்ரஜன் பார்த்துருக்கோம். ஸோ ஏரில் பார்த்தீங்கன்னா 78% இருக்கக்கூடிய கேஸ் எதுனா நைட்ரஜன் கேஸ் தான். ஸோ இதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துருக்கோம், இதனுடைய கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்க்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட் பாயிண்ட், இந்த கெமிக்கல் ரியாக்டிவிட்டி. கெமிக்கல் ரியாக்டிவிட்டினா வேதி வினை. த நைட்ரஜன் இஸ் த இன்ஆக்டிவ் அட் ஆர்டினரி கண்டிஷன். அதாவது ஒரு சாதாரண நிலையில் என்ன சொல்கிறது, ஒரு சாதாரண ஒரு கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவாக இருக்கும். நைட்ரஜன் இன்ஆக்டிவ்னா வினை புரியாதுன்னு அர்த்தம். இட் கம்பைன்ஸ் வித் மெனி எலமெண்ட்ஸ் அட் ஹை டெம்பரேச்சர்லையோ அல்லது ப்ரெஷர்லையோ அல்லது இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த கேட்டலிஸ்ட். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும்போது தான் கெமிக்கலில் ரியாக்ட் பண்ணும். அதாவது ஹை டெம்பரேச்சர் இருக்கும்போது ரியாக்ட் பண்ணும், ப்ரெஷரில் ரியாக்ட் பண்ணும், கெமிக்கல் ரியாக்ட் பண்ணும். இல்லைன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலைஸ்ட். அதாவது கேட்டலைஸ்ட்டுங்கிறது ஒன்று ஏற்கனவே படிச்சிருப்பீங்க நீங்கள், வினையூக்கி. ஒரு கேட்டலிஸ்ட் ஒரு வினையின் வேகத்தை ஆல்டர் த ஸ்பீட் ஆஃப் த கெமிக்கல் ரியாக்ஷன், அதுதான் கேட்டலிஸ்ட். வினையினுடைய அந்த ஸ்பீடை ஆல்டர் பண்ணக்கூடியது தான் தேர்ட் பாயிண்ட்டாக ஒன்று நம்ம கொண்டு வரக்கூடிய ஒரு பொருள் தான் கேட்டலிஸ்ட்டு. இந்த மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா இது கெமிக்கலோட ரியாக்ட் பண்ணும். ஸோ ஒரு ஆர்டினரி கண்டிஷனில் இன்ஆக்டிவாக தான் இருக்கும் இந்த நைட்ரஜன். கம்புஷன் அப்படின்னா எரிகிறது, எரிதல். நைட்ரஜன் இஸ் நெய்தர் கம்புஸ்டபிள் நார் ஏ சப்போர்ட்டர் ஆஃப் கம்புஷபிள். அதாவது என்ன கம்புஷன் அப்படின்னா, நெய்தர் கம்புஸ்டபிள் தானாக எரியாது, சப்போர்ட்டர் ஆஃப் கம்புஷனும் அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் பண்ணாது. அதாவது தானாகவும் எரியாது, எரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட்டும் பண்ணாது. ஆக்சிஜன் அப்படி இல்லை, தானாக எரியாது, ஆனால் சப்போர்ட் பண்ணும், எரியும் பொருளுக்கு சப்போர்ட் பண்ணும். அது மாதிரி இது ரெண்டுமே செய்யாது, எரியும் தானாகவும் எரியாது, எரிதற்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ நைட்ரஜன் அப்படி என்ன செய்யும்னா, இந்த ஏர் மாடரேட்ஸ் த ரேட் ஆஃப் கம்புஷன், எரிதலை கட்டுப்படுத்தும். காற்றில் உள்ள நைட்ரஜன் எரிதல் என்ன செய்யுது, கட்டுப்படுத்துங்கிறாங்க. ஓகே, ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். எப்படி நம்ம ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ் நம்ம ஆக்சிஜனை பார்த்தோம். ஒரு ஆக்சிஜன் மெட்டலோட ரியாக்ட் பண்ணி மெட்டல் ஆக்சைடை கொடுக்கும். இங்கே என்ன கொடுக்குறாங்க, மெட்டல் நைட்ரைடை கொடுக்குது, அவ்வளோதான். ஸோ நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் மெட்டல்ஸ் லைக் த லித்தியம்ங்கிற மெட்டல், கால்சியம் மெட்டல், மெக்னீஷியம் மெட்டல் எக்ஸட்ரா. இது மாதிரி மெட்டல்ஸோட ரியாக்ட் பண்ணும். ஹை டெம்பரேச்சர் டு ஃபார்ம் தர் கரஸ்பாண்டிங் மெட்டல் நைட்ரைட்ஸ். உயர் வெப்பநிலையில் தான் இது ரியாக்ட் பண்ணுது. ஸோ ஒரு மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் மெட்டல் நைட்ரைட். நைட்ரைடு படிக்கும்போது நைட்ரைடு, மெட்டல் நைட்ரைடு. ஃபார் எக்ஸாம்பிள் கால்சியம் ப்ளஸ் N2னா நைட்ரஜன் கிவ்ஸ். மேலே ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஹை டெம்பரேச்சர், உயர் வெப்பநிலை அப்படின்னு அர்த்தம். அந்த ஹை டெம்பரேச்சர் தான் இது வினை புரியும், கெமிக்கல் ரியாக்ட் ஈடுபடும். Ca3N2 கால்சியம் நைட்ரைடு உருவாக்குது. ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். நான் மெட்டல் உங்களுக்கு தெரியும், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் மாதிரி எல்லா கேஸஸுமே பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸில் இருக்குது. ஸோ நைட்ரஜன் ரியாக்ட் பண்ணுது நான் மெட்டலோட. ஸோ நைட்ரஜன் ரியாக்ட்ஸ் வித் நான் மெட்டல்ஸ் லைக் த ஹைட்ரஜன், ஆக்சிஜன் எக்ஸட்ரா. எப்போ, ஹை டெம்பரேச்சரில் தான் இதுவும் நடக்குது. டு ஃபார்ம் தர் கரஸ்பாண்டிங் நைட்ரஜன் காம்பவுண்டை உருவாக்குது. ஸோ நான் மெட்டல் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ். ஹை டெம்பரேச்சர்னால் மேலே அந்த ட்ரையாங்கிள் போடணும், நைட்ரஜனுடைய காம்பவுண்டை ஃபார்ம் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ப்ளஸ் நைட்ரஜன் கிவ்ஸ் NH3ன்னு சொல்லக்கூடிய அமோனியா டு ஃபார்ம் அமோனியா. அமோனியா ஃபார்ம் பண்ணுது. ஸோ அமோனியாவுடைய ஃபார்முலா NH3. ஸோ நெக்ஸ்ட்டு அப்போது கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் ரியாக்டிவிட்டி, கம்புஷன், ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ், ரியாக்ஷன் வித் நான் மெட்டல்ஸ். ஸோ இதனுடைய இப்போ யூசஸ் பார்க்கலாம். லிக்விட் நைட்ரஜன் இஸ் யூஸ்டு ஆஸ் எ ரெஃப்ரிஜரண்ட். அதாவது லிக்விட் நைட்ரஜன் எங்கே யூஸ் பண்ணுறோம், ரெஃப்ரிஜரேஷன், அதாவது குளிர்சாதன பெட்டிகளில் பயன்படுகிறது. இட் ப்ரொவைட்ஸ் அன் இனட் அட்மாஸ்பியர் ஃபார் கண்டக்டிங் சர்டைன் கெமிக்கல் ரியாக்ஷன். அதாவது
ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லோவாக அந்த ரியாக்ஷன் நடக்கணும், மந்தமாக நடக்கணும். அப்படிங்கும்போது இந்த நைட்ரஜனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த நைட்ரஜன் வந்து கெமிக்கல் ரியாக்ஷனை வந்து ஸ்லோ பண்ணும், மந்தமாக்கும் அப்படின்னு அர்த்தம். இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அமோனியா. அமோனியா தயாரிப்பதற்கு இந்த நைட்ரஜன் கேஸ் பயன்படுகிறது. என்ன ப்ராசஸ் அப்படின்னா அது பேர் அமோனியா தயாரிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராசஸ், ஹேபர் ப்ராசஸ். ஹையர் கிளாஸில் இந்த ஹேபர் ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்படியே படிப்பீங்க ஃபுல்லாக. ஸோ இந்த இட் இஸ் யூஸ்டு டு ப்ரிப்பேர் அமோனியா அதுக்கு பயன்படுகிறது. விச் இஸ் தென் கன்வெர்டட் இன்டு ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் நியூட்ரிக் ஆசிட். இந்த அமோனியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் உரங்கள் தயாரிப்பதற்கு, நைட்ரிக் ஆசிட் தயாரிப்பதற்கு. நைட்ரிக் ஆசிட் ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? HNO3. HNO3 கேபிட்டல் இருக்கணும். நைட்ரிக் ஆசிட் இதெல்லாம் தயாரிப்பதற்கு இது பயன்படுகிறது. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ் நைட்ரிக் ஆசிட்டில் இந்த இது யூஸ் பண்ணுறோம், நைட்ரஜன் யூஸ் பண்ணுறாங்க. நவடேஸ் இட் இஸ் யூஸ்டு ஆஸ் த சப்ஸ்டிடியூட் ஃபார் கம்ப்ரஸ்டு ஏர் இன் டயர். இன்றைக்கி வந்து நீங்கள் பெட்ரோல் பங்கில் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா இப்போ காற்று பிடிப்பதற்கு ஒரு இடம் இருக்கும். அங்கே பாருங்கள் N2ன்னு போட்டு ஒரு மீட்டர் வச்சுருப்பாங்க கேஸ். அது வந்து பார்த்திங்கன்னா டயரில் வந்து பிடிக்கிறது, காற்று பிடிக்கிறாங்க. அதுக்கு இன்றைக்கி பயன்படுத்திட்டு யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி. நெக்ஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஃபில்லிங் த ஸ்பேஸ் அபவ் மெர்க்குரி இன் ஹை டெம்பரேச்சர் தெர்மோமீட்டர் டு ரெடியூஸ் த எவாப்ரேஷன் ஆஃப் மெர்க்குரி. தெர்மோமீட்டர் உங்களுக்கு தெரியும், வெப்பநிலையை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தெர்மோமீட்டர், டெம்பரேச்சர் பார்க்குற, ஹை டெம்பரேச்சர். இதில் என்ன அப்படின்னா அதில் மெர்க்குரின்னு ஒன்று இருக்கும், அதுதான் நமக்கு அந்த ரீடிங் பார்க்குறதுக்கு இருக்கும். அந்த மெர்க்குரி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அதில் வந்து அந்த ஸ்பேஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜன் கேஸ் ஃபில் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த மெர்க்குரி வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருப்பதற்காக அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த வெப்பநிலை மானின்னு சொல்லக்கூடிய இந்த தெர்மோமீட்டர் இருக்கக்கூடிய அந்த மெர்க்குரி வந்து எவாப்ரேட் ஆகாமல் இருப்பதை தடுப்பதற்காக இந்த கேஸ் அங்கே யூஸ் பண்ணுறோம். மெனி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அப்படின்னா வெடிமருந்துகள் சச் as TNT. அது என்ன அப்ரிவேஷன்? TNTனா ட்ரை நைட்ரோ டொலுவின். ட்ரை நைட்ரோ டொலுவின் அதான் TNT, வெடிமருந்து. ஸோ நைட்ரோ கிளிசரின், கன் பவுடர், துப்பாக்கி மருந்துகள், துப்பாக்கி வெடிமருந்துகள் இல்லையா? ஸோ இந்த மாதிரி துப்பாக்கி வெடிமருந்துகள், இந்த மாதிரி ட்ரை நைட்ரோ டொலுவின், இந்த மாதிரி வெடிமருந்துகள், வெடிபொருள்கள் தயாரிப்பதற்கு பயன்படுத்துகிறோம். இது எல்லாத்துலேயுமே நைட்ரஜன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ லாஸ்ட் பாயிண்ட், இட் இஸ் யூஸ்டு ஃபார் த ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஃபுட். ப்ரிசர்வேஷனாக பதப்படுத்துதல், ஆஃப் ஃபுட், உணவை பதப்படுத்துவதற்கு பயன்படுத்துகிறோம். மேனுஃபேக்சரிங் ஆஃப் த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ரெடியூசிங் ஃபயர் ஹசார்ட்ஸ் அண்ட் த பார்ட் ஆஃப் த கேஸ் இன் இன்கேண்டிசன்ஸ் லைட் பல்ப். அதாவது உணவுப் பொருளை வந்து கெட்டு போகாமல் பதப்படுத்துவதற்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், துருப்பிடிப்பதை வந்து தயாரிப்பில் துருப்பிடிக்காத ஒரு ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லுவோம், துருப்பிடிக்காத இரும்பு தயாரிப்பதற்கு. அடுத்தது என்ன கொடுத்தாங்க? ரெடியூசிங் ஃபயர் ஹசார்ட்ஸ் அப்படின்னா தீ விபத்து சம்பந்தப்பட்ட ஆபத்துகளை குறைப்பதற்காக பயன்படுத்துகிறோம். as part of the gas in the சொல்கிறோம் இல்லையா, incandescent light bulbs, வெப்பத்தினால் ஒளிரக்கூடிய விளக்குகள். இது எல்லாத்துலேயும் வந்து நைட்ரஜன் கேஸ் யூஸ் பண்ணுறோம். வெப்பப்படுத்தினா லைட் எரியும், ஹீட், அதாவது வெப்பத்தினால் ஒளிரக்கூடிய விளக்குகள். ஸோ இது எல்லாமே வந்து யூசஸ் ஆஃப் நைட்ரஜன். ஸோ 5 மார்க் கொஷின் இது. 5 பாயிண்ட்ஸ் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. டூ யூ நோவில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி வந்து எப்படி இந்த டயரில் வந்து காற்று பிடிக்கிறாங்க நைட்ரஜன் கேஸுங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் பெட்ரோல் பங்க் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படின்னா நிலைநிறுத்துதல், நிலைநிறுத்தம். ஃபிக்சேஷனாக நிலைநிறுத்தம், நைட்ரஜன் நிலைநிறுத்தம். இப்போது பிளான்ட்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நைட்ரஜன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இப்போ காற்றில், ஏரில் வந்து நைட்ரஜன் இருக்குது. பட் காற்றில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜனை வந்து என்ன செய்யுது, பிரித்து இந்த பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்க முடியாது. அப்போது அதை என்ன செய்வாங்க, அந்த நைட்ரஜனை வந்து காற்றுலேருந்து நேரடியாக எடுத்துக்க முடியாத பட்சத்தில் நீரில் கரைந்து அது வந்து நைட்ரஜனுடைய காம்பவுண்டாக மாற்றி அந்த பிளான்ட்ஸ் வந்து எடுத்துக்குது. அதுதான் வந்து ஃபிக்சேஷன் அர்த்தம். அது வந்து நேச்சுரலாகவும் அந்த ஃபிக்சேஷன் இருக்குது, ஆர்டிஃபிஷியலாகவும் இந்த ஃபிக்சேஷன் நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது நடக்குது.
nitrogen gets circulated in the air, soil and living things as the element itself or in the form of its compounds. அதாவது ஏர், காற்று, சாயில், மண், லிவிங் திங்ஸ் அனைத்து உயிரினங்கள் வழியாக இந்த நைட்ரஜன் எலமெண்ட்ஸ் சொல்லக்கூடிய தனிமங்களாகவோ இல்லை காம்பவுண்ட் சொல்லக்கூடிய சேர்மங்களாகவோ சர்க்குலேட்டட் சுழற்சியாக இருந்து கொண்டே இருக்கிறது. Just as there is the circulation of the carbon in nature, so also there is circulation of nitrogen. எப்படி கார்பன் வந்து circulation of carbon இருக்குல்ல, அது மாதிரி circulation of nitrogenum இருக்கு. It is essential for the proper growth of all plants. அனைத்து தாவரங்களுக்கும் உடைய பிரதானமான வளர்ச்சிக்கு, முறையான வளர்ச்சிக்கு நைட்ரஜன் அவசியம். It is essential, அவசியம். எதுக்கு? The proper growth, நல்ல ஒரு முறையாக வளர்ச்சி அடையணும்னா கண்டிப்பாக நைட்ரஜன் எசென்சியல். The plants cannot make use of the elemental nitrogen from their air. நேரடியாக காற்றிலிருந்து இந்த நைட்ரஜனை செஞ்சு பிரித்து இந்த எலமெண்ட்டை வந்து எடுத்துக்க முடியாது, தாவரங்கள் முடியறதில்லை. என்ன செய்யலாம்? The plants require soluble compounds of nitrogen. அப்போ வந்து கரைந்த நிலையில் thus plants depend on other processes to supply them with nitrates. அப்போது இதை வந்து நேரடியாக பயன்படுத்த முடியறதில்லை. இந்த காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை என்ன செய்யலாம்? நீரில் கரையும் நைட்ரஜனுடைய காம்பவுண்டாக அதுக்கு தேவைப்படுது. அப்போது எனி ப்ராசஸ் தட் கன்வெர்ட்ஸ் நைட்ரஜன் இன் த ஏர் இன்டு த யூஸ்ஃபுல் நைட்ரஜன் காம்பவுண்ட் இஸ் கால்ட் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இப்போ ஏதாவது சில முறைகள் மூலியமாக இந்த காற்றில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சேர்மங்களாக மாற்றக்கூடிய ஒரு முறைக்கு தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். எனி ப்ராசஸ்ங்கிறாங்க, ஏதாவது முறைகள் நிறைய இருக்குது. ஏதோ ஒரு மெத்தடில் இந்த நைட்ரேட்ஸாக நம்ம மாற்றி எடுத்துக்கிறோம். ஸோ எனி ப்ராசஸ் தட் கன்வெர்ட்ஸ் நைட்ரஜன் இன் த ஏர் இன்டு யூஸ்ஃபுல் நைட்ரஜன் காம்பவுண்ட். ஸோ நைட்ரஜன் காம்பவுண்டாக, அதாவது பயன் தரக்கூடிய நமக்கு தாவரங்களுக்கு அதை மாற்றி கொண்டு வரதுக்கு பேர் தான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் அப்படிங்கிறாங்க. ஸோ நேரடியாக காற்றில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை எடுத்துக்க முடியல. ஸோ நைட்ரஜன் காம்பவுண்டாக மாற்றக்கூடிய முறைகளில் என்ன செய்கிறோம்? அதை எடுத்துக்கிறதுனால நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நைட்ரஜன் நிலைநிறுத்தம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ஃபிக்சேஷன் ஆஃப் த நைட்ரஜன் இஸ் கேரிட் அவுட் போத் நேச்சுரலி அண்ட் பை மேன். அதாவது இயற்கையிலும் இந்த ஃபிக்சேஷன் நிலைநிறுத்தம் நடக்கிறது, ஆர்டிஃபிஷியலாகவும் நடக்கிறது. நம்ம தாவரங்களுக்கு நாம் மனிதன் என்ன செய்கிறோம்? நேரடியாகவே என்ன செய்கிறாங்கன்னா அந்த நைட்ரஜனை காம்பவுண்டை நம்ம வந்து கொடுக்குறோம். இயற்கையிலையும் இருக்குது, கீழே கொடுத்துருக்கோம் பாருங்கள். நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நேச்சுரல் ஃபிக்சேஷன், ஆர்டிஃபிஷியல் ஃபிக்சேஷன். நேச்சுரலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் லுகிமினஸ் பிளான்ஸ். லுகிமினஸ் அப்படிங்கிற ஒரு தாவரத்தின் மூலியமாக தாவரங்களுக்கு, அதாவது இந்த நிலைநிறுத்தம், இந்த ஃபிக்சேஷன் நடக்குது. இன்னொன்று வந்து லைட்னிங் அப்படின்னா வந்து மின்னல் மின்னுது இல்லையா, அந்த மின்னல் மின்றது மூலியமாக இந்த ஃபிக்சேஷன் கிடைக்கிறது. இன்னொன்று ஆர்டிஃபிஷியலாக, செயற்கையாக பார்க்கும்போது ஃப்ரம் அமோனியம் சால்ட் இப்படி கொடுக்குற போதுமாக நமக்கு வந்து ஃபிக்சேஷன் கொடுக்குறோம். ஃப்ரம் நைட்ரிக் ஆசிட் அண்டு நைட்ரேட் சால்ட், இதன் மூலியமாகவும் இந்த ஃபிக்சேஷன் நமக்கு வந்து கிடைக்குது தாவரங்களுக்கு. ஸோ எது எப்படியோ தாவரங்களுடைய வளர்ச்சிக்கு நைட்ரஜன் அவசியங்கிறது வந்து தேவை. அது வந்து காற்றிலிருந்து நேரடியாக எடுத்துக்கொள்ள முடிவதில்லை. ஸோ காம்பவுண்டாக மாற்றப்படுகிறது. அது இயற்கையிலேயே நமக்கு ஃபிக்சேஷன் நடக்குது, செயற்கையிலேயே நடக்குது. ஸோ நேச்சுரல், ஆர்டிஃபிஷியல் ரெண்டுத்துலேயுமே வந்து நைட்ரஜன் ஃபிக்சேஷன், நிலைநிறுத்தம் அப்படிங்கிறது தேவைப்படுகிறது. சரி, இன்னும் நிறைய இந்த ஃபிக்சேஷனை பற்றி உங்களுக்கு வந்து ஹையர் கிளாஸில் வந்து இன்னும் ப்ரீஃபாக சொல்லுவாங்க. நமக்கு இது வந்து போதுமானது. ஓகே, ஸோ நைட்ரஜன் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து இப்போது கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.